தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் தமிழ்நாட்டில் மிக தலைபோற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். அந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகியுள்ள அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த இளைஞர் திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர், சைதாப்பேட்டை பகுதி துணை அமைப்பாளர் அப்படின்ட்டு அதற்குரிய ஆவணங்களை கோவை சத்யன் அதிமுக ஐடி விங் தலைவர் சமர்ப்பித்துள்ளார். அண்ணாமலையும் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் அவர் திமுகவை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக இது வரைக்கும் நிரூபிக்கலை. சும்மா இந்த ரகுபதி அப்புறம் கோவி செலியன் இந்த அமைச்சர்கள்லாம் சும்மா வாய் சவால் தான் விடுறாங்க. அவங்க கிடையாது 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 கிடையாதுன்னா நிரூபியா? எப்படி கோவை சத்யன் நிரூபிச்சாப்புல? பிட் நோட்டீஸு, முரசொலியில் வந்த விளம்பரம், கருணாநிதி பிறந்தநாளுக்கு பிரியாணி போட்டது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சமர்ப்பிச்சிட்டாங்க. அந்த திமுக சேர்ந்த ஞானசேகரன் தான் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குனது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வாய் கூட திறக்கலை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுத்தமாக அதை பற்றி கண்டுக்கலை. ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில். அந்த எஃப்ஐஆர் காப்பியை லீக் பண்ணியிருக்கு காவல்துறை. அப்போ எப்படி இருக்கு பாருங்கள் திமுக ஆட்சி காவல்துறையின் பொற்காலம் அப்படிங்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பியை இப்போ பாதுகாப்பாக வைக்க தெரியாத ஒரு காவல்துறை எஃப்ஐஆர் காப்பியை லீக் பண்ணிவிட்டு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்குது. அதை பாதிக்கப்பட்ட பொண் யார் அப்படிங்கிற அந்த ரகசியமாக வைக்கக்கூட காவல்துறை விரும்பலை. நீ திமுககாரவங்க மேலே இப்படி பாலியல் குற்றச்சாட்டு சொன்னியா, அப்போ எஃப்ஐஆர் காப்பியை நாங்கள் லீக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீக் பண்ணிவிட்டு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை சமாளிக்குது. இந்த தலைபோற விஷயத்துக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் போராடுறாங்க. திமுக போராடுறது, ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சி. திமுக ஆட்சியில் தான் இது நடந்திருக்கு. அதனால் இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம். அதனால் திமுக மௌனமாக இருக்குது. இந்த மனித உரிமை, பெண் உரிமைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த திருமாவளவன் இருக்கார் பாருங்கள், தெருமாவளவன், குருமாவளவன், இந்த வன்னி அரசுன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, வன்னி அரசு, வாய்ச்சவுடால் வன்னி அரசு, இவெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுன்னு சொல்லி ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், ஒரு பேரணி, ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது நடத்துகிறாங்களா? நடத்தலை. அம்பேத்கரை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க தான்டா நீங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கரை வச்சு பொழப்பு நடத்துது. அம்பேத்கர்னு சொல்லி 100 முறை உச்சரிப்பாங்களா? அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு நீ போராட்டம் நடத்து. சமாளிக்கிறாப்லையா அண்ணாமலை போயிட்டு எப்படி ஏன் இப்படியானார்னு? நீ ஏன் இப்படியான? நீ நல்லா தானே இருந்த, பெண் உரிமை பற்றி பேசித்தானே இருந்த. இப்போ ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக டக்குன்னு மாறிட்ட, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த காங்கிரஸ் அந்த கட்சி இருக்கானே தெரியல. செல்வ பிறந்தகை 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர், அவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தகரம் என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். பெண் உரிமைன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமிக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாதர் சங்கம் போய் காவல்துறையில் புகார் கொடுத்துச்சு. அதை விஜயலட்சுமி காரி துப்பிட்டு போயிடுச்சு. இவங்களை சமாதானம் ஆகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பெண் உரிமையை பற்றி பேசுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னாச்சுன்னே தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாதர் சங்க அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்யுது? தூங்குதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாதர் சங்கம் என்ன பண்ணுதுனே தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுதுனே தெரியல. அடுத்து இந்த இஸ்லாமியர் சமூகத்தை சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்க ஜவஹர்லால் கான், அவர் என்ன பண்ணுறாருனே தெரியல. தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை பற்றி பேசுகிற வேல்முருகன் என்ன போனார், எங்கே போனாருன்னே தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க, ஆனால் இவங்க இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அந்தம்மா என்னாச்சுன்னே தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் தான் இன்றைக்கி இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு போகிறாங்க. ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க, அதுவும் திமுககாரன். இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், பெண் உரிமை பற்றி பேசுகிற விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே வாய் திறக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களாம் அறிவாலயத்தோட கொத்தடிமைகள். இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் தான் இருக்குது. நமக்கு சீட்டு கிடைக்காம போயிடுமோ?
நம்ம திமுகவை எழுத்து பேசினா சீட்டு குறைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இன்றைக்கி வாயை திறக்காமல் இருக்காங்க. இதுதான் வந்து இவங்க பெண்ணுரிமை பற்றி பேசுகிற லட்சணமா? ஒத்த சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி அறிவாலயத்து வாசலில் போய் தொங்கிக்கிட்டு கிடக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. திமுகவின் கொத்தடிமைகள் யாருன்னு சொல்லி கேட்டால், அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் யாருன்னு சொல்லி கேட்டால் இந்த திருமாவளவனை, காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க தான்.